ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17/9/2025 புதன்கிழமை. எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இன்னைக்கு எங்கள் சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா சென்னையிலிருந்து கரெக்டாக ஒரு 9 சாய் பக்தர்களை ஷிரடிக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரயில் மூலம் கொண்டான ஒரு பயணம். இந்த பயணம் 6 நாள் கொண்ட ஒரு பயணம். இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஷிரடி, அதே போல் ஷிரடி சுற்றி இருக்க முக்கிய ஒரு 10க்கு மேற்பட்ட திருத்தலங்கள், அதே போல் அவுரங்காபாத்தில் 12வது ஜோதிலிங்கம் கிருஷ்ணேஸ்வர், 12வது ஜோதிலிங்கம் கிருஷ்ணேஸ்வர், அதே போல் அஜித்தா எல்லோரா கேவ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மினி தாஜ்மஹால், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பத்ரமாருதி டெம்பிள், சனி சிக்னாஸ்பூர், இது எல்லாமே இந்த பயணத்தில் அமைய போகுது. முதல்ல இந்த பயணம் கொடுத்த சத்குரு ஷிரடி சாய்பாபாவுக்கு நெஞ்சாத நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா பாபா இல்லாமல் நான் கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் என் சாய் எனக்கு எல்லாமே என் சாய் தான். என் சாய் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. என் சாய் தான் இந்த வேலை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த சேவையை ஒவ்வொரு வாட்டியும் செய்யும் பொழுது மன சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சாய் கொடுக்குற ஒவ்வொரு அந்த புனிதமான சேவைக்கு நம்மளை இதயபூர்வமாக சாய்க்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பயணம் குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே நீங்கள் எல்லாமே இந்த பயணத்தில் இருக்க போகிறீங்க. நம்ம இந்த பயணம் பண்ணும் பொழுது எல்லா சாய் பக்தருடைய பிரார்த்தனை கண்டிப்பாக பாபாண்ட போய் முன் வச்சு சொல்கிறோம். சமாதி மந்திரில் ஆகட்டும், தோரகமாயில் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பாபாண்ட போய் சொல்கிறோம். பாபா இன்னாருக்கு இந்த பிரச்சனை இருக்காங்க, இந்த பிரச்சனையோட ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, ஒரு வேண்டுதல் சொல்லியிருக்காங்க, இந்த வேண்டுதலை கொண்டு போய் நான் அவங்களோட திருவடியில் வைக்கிறேன், அவங்களுடைய நியாயமான பிரார்த்தனையை உரிய காலத்தில் நிறைவேற்றி கொடுங்க சாய்நாதா அப்படின்னு சொல்கிறோம். ஆகையால் இந்த பயணத்தில் நாங்கள் போக போகிறோம், ஷிரடி நோக்கி போக போகிறோம். உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் பாபாண்ட எதனாவது ஒரு விண்ணப்பம் நீங்கள் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், நீங்கள் என்ன பிரார்த்தனை பாபாண்ட கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய நியாயமான பிரார்த்தனையை கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்காகவும் ஷிரடியில் போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா பாபா எங்கே மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ என்னுடைய பிரார்த்தனை வச்சிங்களேன், என் பிரார்த்தனைக்காக பாபாண்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். சாயே எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுன்னு கேட்குறேன். ஆனால் நான் என் பிரார்த்தனையை கேட்கறத விட இன்னொரு நபர் ஆகட்டும், இல்லை ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாகி பாபாண்ட போயிட்டு பாபா சாய் சீனு இந்த பிரார்த்தனையை முன் வைக்கிறாரு, அவருடைய நியாயமான கோரிக்கை நீங்கள் நடத்தி கொடுங்க பாபா அப்படின்னு ஒரு 10 பக்தர்கள் சேர்ந்து எனக்காக பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு பாபா செவி சாட்சி அந்த பிரார்த்தனையை பாபா நிறைவேற்றி கொடுப்பார். ஆகையால் உங்களுடைய பிரார்த்தனை நாங்கள் போகிற இந்த பயணத்தில் ஒவ்வொரு சாய் பக்தரானுமே உங்கள் பிரார்த்தனையை சொல்கிறோம். நானும் கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனையை பாபாண்ட கொண்டு பாபாவுடைய திருவடியில் வைக்கிறேன். கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கையை உரிய விரைவில் நிறைவேற்றி கொடுப்பார். ஷிரடி என்ற மாபெரும் ஒரு புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமியில் சாய்நாதருடைய திருவடி படாத இடங்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாந்தி நிலையத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு பாபா அனுமதி கொடுத்துட்ருக்காரு. பாபாவுடைய தோரகமாயில் போயிட்டு மனதார நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். உங்களுடைய நம்பிக்கை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இழக்க வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். என்னடா பாபா நம்மளை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகாமல் இருக்காரு, நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ வேண்டுமே, நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு நொந்து போய் இன்னொரு இடத்துக்கு தேடியும் போக வேண்டாம். கண்டிப்பாக உங்களை காத்து ரச்சித்த பாபா உங்களை அரவணைச்சு மென்மேலும் உங்களை உயர்த்துவார். அதனால் நம்பிக்கை பொறுமையோடு கண்டிப்பாக கடைப்பிடிங்க. எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாவோட அருள் ஆசீர்வாதத்திலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவரும் அனைவரும் எப்போதும் நலமுடனும் ஆரோக்கியமுடனும் இருப்பீங்க. நம்பிக்கை, பொறுமை, சத்தா சபரி, அதான் பாபா சொல்கிறாரு. ஆகையால் பாபாவுடைய தாரக மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. நம்ம ஷிரடியில் இருக்க போகிற இந்த 3 நாள், அதாவது 6 நாள் பயணம், 6 நாளில் 3 நாள் நம்ம ஷிரடியில் இருப்போம். இந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் நடக்கிற விஷயங்கள், பாபாவுடைய தோரகமாயி, சமாதி மந்திர், இன்னும் என்னென்ன அங்கே நிகழ்வு நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு லைவ் மூலியமாகவும் இல்லை வீடியோ போட்டு அப்லோடு மூலியமாகவும் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஷிரடி சாய்பாபா துணி சேனல் மூலம் வரும். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி நீங்கள் அந்த பிரார்த்தனையை உங்கள் பேரோட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். கருணை உள்ள சாய்நாதர் உங்கள் அனைவரும் நல்லபடியாக வாழ வைப்பார் சொல்லிட்டு நம்ம இந்த பிரார்த்தனை முடிப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயி பணிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மாலிக்.